அப்படின்னா நம்ம கீழ்கண்டவற்றில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்து அடிஷன், அதனால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா Z1 + Z2 + Z3, அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் LHS எடுத்துக்கிறேன். LHSல இன்சைட் த ப்ராக்கெட் நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அதாவது Z1 + Z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். Z1 என்னென்னு பாருங்கள், 1 - 3i ப்ளஸ் Z2 பாருங்கள் -4i. ஸோ அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் அப்படின்னு பண்ணணும். ரியல் பார்ட் அப்படின்னு சொன்னால் ஐ இல்லாதது, இமேஜினரி பார்ட்னா ஐ இருக்கிறது. ஸோ -3i -7i அப்படின்னு சொல்லும்போது இங்கே 1 - n ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 7i. இப்போ Z1 + Z2 + Z3 அப்படின்னு எழுதுவீங்க. அதாவது இதோட நீங்கள் Z3 ஆட் பண்ணுறீங்க. Z3னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஜஸ்ட்டு 5 தான். இப்போ 1 - 7i + 5 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 6 - 7i, இது வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு RHS எழுதுறீங்க. RHSல இன்சைட் த ப்ராக்கெட் ஃபஸ்ட் எடுத்துக்கிறீங்க. Z2 + Z3, ஸோ -4i + 5 அப்படின்னு சொன்னால் இது 5 - 4i, இதான் அந்த A + IB ஃபார்ம், அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ Z1 + Z2 + Z3 எடுத்துக்க போகிறோம். அதாவது Z1ஓட இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆடிங் ரியல் பார்ட்ஸ், ஆடிங் இமேஜினரி பார்ட்ஸ். அப்போ 6 - n ஆயிடுச்சு அப்படின்னா 7i, இது வந்து என்ன ஆயிடுச்சு 2. அப்போ இதுலேருந்து என்ன எழுதலைன்னா 1 = 2. தேர்ஃபோர் Z1 + Z2 + Z3 இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் சேர்ப்பு பண்பு வந்து நிறைவு செய்யும் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ப்ராடக்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து Z1 Z2 × 3, சாரி Z3, இது Z1 இது வந்து Z2 Z3. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து எக்ஸிஸ்டா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு Z1 Z2 எடுத்துக்கிறோம். Z1 அப்படின்னு சொன்னால் 1 - 3i, Z2 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா -4i. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -4i, -, ப்ளஸ் ஆகிடும். 3 × 4 = 12, இன்டர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா i². ஆனால் நம்மளுக்கு i² அப்படின்னு சொன்னால் -1. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா -12 - 4i ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு i² உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு -1. ஸோ -1 × 12 -12 அது முன்னாடி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் Z1 Z2 × Z3 எழுதுறீங்க. அதாவது -12 - 4i. இங்கே Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5 தான் ஆட் பண்ணுறீங்க, சாரி மல்டிப்ளை பண்ணுறீங்க. 5 12s உங்களுக்கு 60. ஸோ எல்லாமே -60 - 20i அப்படின்னு வரும். ஸோ ஈக்குவேஷன் இது 1 எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த ப்ராக்கெட் ரைட் சைட் RHS நீங்கள் தான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து LHS அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் த ப்ராக்கெட் எடுத்துக்கிறீங்க. Z2 × Z3. ஸோ Z2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -4i, Z3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -20i. அப்போ Z1 × Z2 Z3, தட் இஸ் 1 - 3i இன்ட்டு மைனஸ் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20i. ஸோ இது மைனஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு -20i ஆகிடும். இதில் மல்டிப்ளை பண்ணும்போது -, ப்ளஸ் ஆகிடும். 23s are 60, i × i². மறுபடியும் நம்மளுக்கு i² -1 தெரியும். ஸோ இந்த i² பதிலாக -1 போடும்போது எனக்கு -60 மாறிடும். ஸோ -60 -20i அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இங்கே அந்த 1 = 2, தட் இஸ் LHS = RHS அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். தட் இஸ் Z1 Z2 × Z3 is equal to Z1 × Z2 Z3. ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸைஸ் 2.3ல கொஸ்டின் நம்பர் 2. நம்மளுக்கு Z1 கொடுத்துட்டாங்க, Z2 கொடுத்துட்டாங்க அண்ட் Z3 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா Z1 × Z2 + Z3 is equal to Z1 Z2 + Z1 Z3, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம LHS மட்டும் எடுத்துக்குவோம். அந்த LHSலையும் குறிப்பாக இன்சைட் ப்ராக்கெட்டில் எடுத்துக்குவோம். Z2 + Z3 எடுத்துக்கலாம். Z2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -7i, Z3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 + 4i. ஓகேங்களா?
ஸோ இதை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணணும். ரியல் பார்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஐ இல்லாதது, இமேஜினரி பார்ட்னா ஐயோட இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஐ இல்லாதது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 5, ஐயோட இருக்கிறது -7 + 4. ஸோ சப்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் உங்களுக்கு -3i. சரிங்களா? இப்போ நம்ம இதோட என்ன பண்ணுவோம், Z1 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ Z1 × Z2 + Z3 அப்படின்னு சொல்கிறோம். Z1 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3. அப்போ 3 × 5 - 3i அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 15 - 9i அப்படி கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து RHS எடுத்துக்கிட்டிங்க. RHSல ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா Z1 × Z2 அப்படி எடுத்துக்கிறோம். Z1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, Z2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -7i. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 7s are 21. ஸோ -21i ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Z1 × Z3 எடுக்கிறீங்க. Z1 3, Z3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 + 4i. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. 3 5s are 15, 3 4s are 12i. இப்போது Z1 Z2 + Z1 Z3 எழுதுறீங்க. அதாவது -21iயோட 15 + 12i ஆட் பண்ணுறீங்க. ஸோ ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் தான். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகிடும், நான் இங்கே 15 -21i ப்ளஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12i வரும். ஸோ 15 -21ல் 12 போச்சுன்னா உங்களுக்கு -9i. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ல் 15 - 9i, இங்கேயும் 15 - 9i. ஸோ 1 = 2 அப்படின்னு சொல்கிறோம். LHS = RHS, that is Z1 × Z2 + Z3, that is equal to Z1 × Z2 + Z1 × Z3. சரிங்களா? தேங்க்யூ. இது அதோடைய சப்டிவிஷன் 2 தான். இதுவும் டிஸ்ட்ரிபியூட் லெவல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா LHSல ஃபஸ்ட்டு இன்சைட் த ப்ராக்கெட் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது Z1 + Z எடுத்துக்க போகிறோம். Z1 + Z எடுத்துக்கோங்க. Z1 3, இது பார்த்திங்கன்னா -7, Z2 -7i. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 - 7i கிடைக்கும். அப்போ Z1 + Z2 × Z3, அதாவது 3 - 7i இன்ட்டு இங்கே பாருங்கள் Z3 அப்படின்னு சொன்னால் 5 + 4i. இது வந்து நீங்கள் ஆர்டினரி மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இது ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டினரியே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 5s are 15, இங்கே 12i, சாரி எஸ் 12i. இங்கே செஞ்சிங்கன்னா -7 5s are 35i. இங்கே மைனஸ் வந்துடும். 7 4s are 28, i × i ஆகிடும் i². நம்மளுக்கு i²னா நம்மளுக்கு என்ன தெரியும், -1. ஸோ இந்த மைனஸ் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டோட்டலாக +28 மாறிடும். சரிங்களா? +28 இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 43 ஆகிடும். மைனஸ் இதில் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 23i. ஸோ இது ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, 1 அப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா RHS எடுக்கிறீங்க. RHSல பார்த்தீங்கன்னா Z1 Z3 × Z2 Z3 இருக்குது. ஸோ அதனால் என்ன எடுக்கிறேன், Z1 × Z3 எடுத்துக்கிறேன். Z1 3, Z3 5 + 4i. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 + 12i. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா Z2 Z3 எடுத்துக்கணும். Z2 -7i, இது வந்து 5 + 4i. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 7 5s are 35i வரும். -28 i², மறுபடியும் i² -1, அதனால் இது வந்து என்னன்னா +28 மாறிடும். ஸோ இது எப்படி எழுதலைன்னா +28 - 35i ஆகிடும். இது வந்து ஆக்சுவலாக சாரி, இப்போ நம்ம என்ன எழுதலாம், Z1 + Z3, Z2 × Z3, இதையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஆன்சர் பார்த்திங்கன்னா 15 + 12i ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா 28 - 35i. ஸோ ரெண்டு ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட்ஸ், இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 28 + 15 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 43, +12 - 35 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -23. ஸோ இது ஈக்குவேஷன் 1 and 2 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ 1 is equal to 2. அப்போ LHS = RHS, that is Z1 + Z2
into z3 that is equal to z1 z3 plus z2 z3 சாரி நான் ப்ளஸ் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இரண்டு ஈக்குவல் கொஸ்டின் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா z1 கொடுத்துருக்காங்க z2 கொடுத்துருக்காங்க z3 கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1, z2 and z3 are just என்ன பண்ணுவேன் minus z1 minus z2 and minus z3 respectively. அதாவது அதனுடைய நேர்மாறு கூட்டலின் நேர்மாறு அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளஸ் அந்த மைனஸ் எழுதணும், மைனஸ் அந்த ப்ளஸ் எழுதணும். அப்போது அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் z1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மைனஸ் z1. அப்போ சிம்பிள்ஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க. தட் இஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் -2 -5. அதுக்கடுத்தது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z2 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது -z2. எல்லாம் சிம்பிள் மாற்றிக்கோங்க. இது எல்லாமே ப்ளஸ். அதுக்கடுத்தது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z3. அப்போ -z3. அப்போ இது எல்லாமே மைனஸாக மாறிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் பார்க்குறோம். இன்வர்ஸ் ஆஃப் z அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா 1/z. ரொம்ப சிம்பிள். அதாவது z இஸ் ஈக்குவல் டு நம்ம x + iy எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இம்ப்ளைஸ் 1/z ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா x - y / x² + என்னலாம் y². இதுதான் அதனுடைய ஃபார்முலா. அப்போது எனக்கு வந்து z1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 5y implies 1/z1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 - 5y / 2² + 5². அப்போது இது எப்படி இருந்தால் ஷார்ட்டாக 2 - 5y / 5² 25. 20 இது வந்து 2² 4. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29. அதே போல் z2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் -3 - 4i. இப்போது 1/z2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஐக்கு மட்டும் தான் இதோட கான்ஜுகேட் நம்ம எடுப்போம். சரிங்களா? அதனால் என்ன ஆகிடும்னா இங்கே -3 ஐக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் மட்டும் வரும். -4iன்றது என்ன ஆகிடும் உங்களுக்கு +4i / இந்த இடத்துல மைனஸாக இருந்தால் அது நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ -3 + 4i / இது 9 + 16. அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா z3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 + i. அப்போ 1/z3 வேணும் அப்படின்னு சொன்னால் இதோட கான்ஜுகேட் அதாவது 1 - i / இங்கே 1² + 1² ஆகிடும். அப்போது 1 - i / என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதான் நமக்கு வந்து ஷார்ட்கட். அப்போ நம்மளுக்கு வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் மட்டும் மாற்றிக்கிறோம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதோட கான்ஜுகேட் நம்ம எடுப்போம். அதாவது x + iy x - iy / ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இந்த கான்ஜுகேட்டுன்றது என்னென்னா +i பதில் நம்ம -i ரீசேஞ்ச் பண்ணணும். ஸோ -i இருந்தால் +i நம்ம எடுத்து செய்யணும். இது ஷார்ட்கட் ஃபார்மாக நம்ம இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் ஈஸியாக நம்ம இப்படி போட்டுடலாம். இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.